பொது சேவையை பாராட்டி மனிதநேய விருது திரு ஜே விஸ்வநாதன் மேஜிக் மொபைல்ஸ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. கல்வி தந்தை டாக்டர் எல்.எம். கிருஷ்ணன் அவர்கள் வழங்குகிறார். மனிதநேய விருது திரு பி செல்வம் அவர்கள் உரிமையாளர் உதயம் ஜோஸ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஈரோடு இதயம் நற்பணி இயக்கத்தினுடைய 23ஆம் ஆண்டு துவக்க விழா சிகரம் தொட்ட சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா மற்றும் ஈரோடு இதயம் நற்பணி இயக்கத்தினுடைய 9ஆம் ஆண்டு கலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அனைவரையும் வருக வருக அன்போடு வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்கு போயிடலாம். கலை நிகழ்ச்சி பார்க்குற எல்லோரும் ஆர்வமாக உட்காந்துருக்காங்க. நிகழ்ச்சியின் முதல் பாடலை உலக கின்னஸ் புகழ் பெற்றுப்பட்ட கோவை அனுஷாஸ்ரீ அவர் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சி துவங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியை மிக சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து வழங்கிய இந்த மன்றத்தினுடைய இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய எஸ்வி மகாதவன் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர் அனைவருக்கும் மனமார்ந்து அணிந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு வருகின்ற பெருமைத்துக் கொண்ட சிறப்பு அனைவரையும் அன்போடு வருக வரவேற்று இப்பொழுது நிகழ்ச்சியை துவங்குகிறோம். Say
நன்றி. இது 9வது கலை நிகழ்ச்சின்னு சொன்னேன். இந்த மேடையில் ஒரு சின்ன பொண்ணாக கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் சுற்றி இந்த உலகம் பூரா சுற்றி வந்திருக்காங்க. இந்த பொண்ணு இந்திய ஜனாதிபதியுடைய பாராட்டை பெற்றிருக்கிறார்கள். இன்றைய தமிழக முதல்வருடைய பாராட்டை பெற்றிருக்கிறார்கள். இது போன்ற படத்தில் இன்னும் 4 நிகழ்ச்சிகள் இருக்கிறது. அவருக்கு ஒரு நினைவு பரிசு எங்கள் குடும்பத்தின் சார்பாக அதை எனது அன்புக்குரிய நண்பரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு இன்ஜினியர் டி சண்முகன் அவர்கள் வழங்குவார். நன்றி. அடுத்ததாக நிறைய தொடர்களில் நிறைய நடந்தல மிக விருந்து போன சன்டினுடைய எதிர்நீச்சல் தொடர் மற்றும் இப்போ நிறைய தொடர்கள் நடிச்சிட்ருக்காங்க திரு ஹேமலதா அவர்கள். நான் இவரை பார்க்கும்போது இந்த மாதிரி ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு ஜனவரி மாதம் சொன்னேன். கிட்டத்தட்ட இந்த விழா நடத்துறதுக்கு நான் 6 மாதம் டைம் எடுத்து டெய்லி ஓய்வு நேரங்களில் இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செஞ்சேன். அன்றைக்கே அவர் என்கிட்ட சொன்னார், இவர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 40 வருஷமாக தெரியும், நான் எம்எல்ஏ ஆகி இந்த நிகழ்ச்சிக்கு வருவேன்னார். இனிமேல் இன்றைக்கி எம்எல்ஏ ஆகி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கார். பல்வேறு பணியின் காரணம் கொஞ்சம் காலதாமம் வந்திருக்கார். அவருக்கு ஒரு ஈரோடு இதயம் நற்பணி இயக்கம் சார்பாக ஒரு விருது, துணைத் தலைவர் குகன், பொருளாளர் காலத்தினான், செயலாளர் ராம்குமார், ரகுபதி, பொன்னுசாமி, சரவணன், ஈரோடு இதயம் நற்பணி இயக்கத்தின் சார்பில் ஈரோடுடைய சட்டமன்ற உறுப்பினர் இளைய தளபதி விஜய் அவருடைய அன்பு தம்பி சண்முகம் அவர்களுக்கு ஈரோடு இதய நற்பணி சார்பில் அவருக்கு நினைவு பரிசை வழங்கி கௌரவிக்கிறார்கள். சிறப்பு விருந்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஈரோடு இதயம் நற்பணியத்தை சார்ந்து புது சமுதாயம் படைத்திருக்கக்கூடிய புதிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சண்முகம் அவர்களுக்கு ஈரோடு இதயம் நற்பணி சார்பில் கௌரவப்படுத்தப்படுது. அடுத்ததாக சின்னத்திரை புகழ் எங்கள் வருகை தந்து சிறப்பித்த சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சண்முகம் அவர்களுக்கு ஈரோடு இதய நற்பணி சார்பில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக உங்களை மகிழ்ப்பதற்காக சின்னத்திரை பெரிய திரை புகழ் நிறைய தொடரில் பார்த்துருப்பீங்க திரு ஹேமலதா அவர்கள் மற்றும் குழுவினர்கள் உங்கள் மத்தியில் இதோ சவுண்ட். அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்ல குத்து அடி. மாமதுர அன்னக்கொடி வாமதினி அன்னரடி மருத மெச்சும் அன்னக்கொடி வாமதினி நல்ல குத்து அடி. பொட்டாசு வாராசு வெள்ளாசு
நன்றி. அடுத்து உங்களை மகிழ்ப்பதற்காக இவரை பற்றி சொல்லணும்னா இந்த நடக்கின்ற 9 நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட ஒரு மனிதர், இந்திய தேசிய விருது பெற்றவர், கிட்டத்தட்ட ஒரு 400 மேற்பட்ட படங்கள் நடித்தவர், இண்டஸ்ட்ரியில் 5 சூப்பர் ஸ்டாரோடு நடித்தவர், நம்ம தமிழில் எம்ஜிஆர் சிவாஜியை தவிர்த்து எல்லா ஹீரோ கூட நடித்தவர், இன்றைய தமிழக முதல்வர் இளைய தளபதி விஜய் அவருடைய போக்கிரி திரைப்படத்தில் நடித்தவர், வடிவேலுடன் நிறைய படங்கள் நடித்தவர், நல்ல ஒரு பண்பாளர், என்னுடைய இனிய நண்பர், மகாதேவன் சாருடைய இனிய நண்பர் திரு கிங்காங் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இந்த மாலை நேரத்தில் இவ்வளோ அழகாக, ஈரோடுனாவே அழகு, அதே மாதிரி அங்கே உள்ள மக்களும் ரொம்ப அழகு, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஈரோடு இதய நற்பண இயக்கம் 23ஆம் ஆண்டு மிக சிறப்பாக அட்டகாசமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது இது 9வது நிகழ்ச்சி மிக சிறப்பாக அழகாக நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய இனிய நண்பர், இவரும் எனக்கு ஒரு 30 வருஷமாக நல்ல நண்பர். அதேமாரி மகாதேவ சாரும் இவங்களுக்கும் அப்படி ஒரு அன்பான அருமையான ஒரு நட்பு. இன்றைக்கி நிகழ்ச்சி இந்த வெற்றிகரமாக நடக்குதுன்னா அதுக்கு 2 பேருடைய நட்பு தான். இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதேமாதிரி 100 பேருக்கு நலத்தட்டு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே மகாதேவ சாருக்கு ஒரு கைத்தட்டல் பண்ணுங்கள். ஓகே, ரொம்ப சந்தோஷம். நிறைய நிகழ்ச்சி இருக்குது, நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடுவோம். நன்றி. அதேமாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை சேர்த்த எங்கள் மரியாதைக்குரிய தொழிலதிபர் டாக்டர் ஏஜி சுவாமிநாதன் அவர்களுக்கும் மற்றும் மல்லூர் சேர்மன் வேங்கையனாஸ் அவர்களுக்கும் வருகின்றிருக்கின்ற நம் தம்பி துபாய் மறுபடிய அன்பு சோதரர் குணா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. சவுண்ட். நம்மக்கிட்ட சார் அவங்ககிட்ட சொல்லி வைங்க, போலீஸ் லெஃப்டில் வச்சுக்கோ, ரைட்டில் வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்காதீங்க. என்ன பார்க்குற? ஒரிஜினலாகவே நான் வில்லம்மா. இது எப்படி இருக்கு? சும்மா கேளு. நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு. அருக்குள் தோளோடு சிங்கம் வரும் சீனோடு இடமே பத்திக்கும் அந்த மாதிரி சும்மா கிழி. நான் தாண்டா இனிமேல் நின்னா தர்பாரு, உன்னோட கேங்கு நான் தாண்டா லீடு. என் வரலாறு பார்த்தவன் நம்பல பேரு, உன்னோட பேட்டைக்கு நான் தாண்டா நாடு. கனகள சகல சாப்பிடகள நம்ம அண்ணாங்க அவன் லிமிட்டாளரும் வந்து கடை போடாத. ஒரு விட்ட செவிலு அவன் தவிலு நீ என்ன அண்ணனோட போராட்ட நீ ரயிலோட
விட்டா நக்குறது நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீனோடு இடமே பத்திக்கும் அந்த மாதிரி நான் தாண்டா இனிமேல் வந்து நின்னா தர்பாரு என் வரலாறு பார்த்தவன் நான் பல பேர் நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நெருப்பு பேரோடு நீ கொடுத்த ஸ்டாரோடு இன்னைக்கும் ராஜா நான் கேட்டு பாரு கருப்பு தோளோடு சிங்கம் வரும் சீனோடு இடமே பத்திக்கும் அந்த மாறிட்ட சும்மா கீழ் நன்றி நன்றி நன்றி. சவுண்ட். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை ஆறு. தெய்வத்தின் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி. இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி. சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். சொல்லுக்கு செய்கை பொன்னாகும் வரும் துன்பத்தில் இன்பம் பட்டாகும். இந்த இரண்டு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பதும் பண்பாகும். உண்மை என்பது அன்பாகும் பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு.
நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம், ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம். 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளை 6, தெய்வத்தின் கட்டளை 6. 6 மனமே 6, அந்த ஆண்டவன் கட்டளை 6. ஐசாங்க கொஞ்சம் பாரு, அண்ணனோட பேரு ஜொலிக்குதுடா, ஸ்லோமோ தெரிக்குதுடா. அன்பாரன் பிச்செல்லாம் கேளு, நம்பிக்கையா சேரு, இருக்குதுடா, காலம் பிறக்குதுடா. தனக்குன்னு வாழாத, நீ தரத்துல தாழாத. ஒருத்தது மாறானே, திருத்திட போறானே, தனக்குள்ளுமா தளபதி. தளபதி பேர சொல்ல. தளபதிக்கு இந்த பாட்டே, மன போல யாரு காட்டே. தளபதிக்கு இந்த பாட்டே, எங்க போல யாரு காட்டு. ஒரு மாபெரும் நாடு, அதன் வேர்களில் நம்ம வேர்வ பாரு. மரம் மேல் ஒரு கூடு, அதன் தாய் வழி சொந்தம் இந்த காடு. யாருன்னா காட்டுறாடே எங்க அண்ணன். தளபதிக்கு இந்த பாட்டே, மன போல யாரு காட்டே. தளபதிக்கு இந்த பாட்டே, எங்க அண்ணன் போல யாரு காட்டே. அண்ணா என்னடா? ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா, போடே. ஒரு 40 ஆண்டு கால நண்பர், ராசிபுரத்தில் லொட்டேரியன் என்று பெயர் எடுத்து லோட்டரி கிளப்பில் பல சாதனை பிடித்தவர், 70 முறை இரத்த தானம் செய்தவர், எங்கள் தலைவர் கமலஹாசனின் அன்பிற்குரிய ரசிகர், நம்மவர் தொழிற்சங்க பேரனுடைய மாநில இணைச் செயலாளர். அவருக்கு எங்களுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜி நாகராஜன் அவர்களும், முடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இன்ஜினியர் சண்முகமர்கள் இணைந்து இந்த விருதினை வழங்குவார்கள்.
1982 காஞ்சி கோயிலில் பார்த்தவன். இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நல்ல திட்டங்களுக்கு உறுதுணையாகவும் ஆலோசனையும். நான் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கு எனக்கு ஊக்கியாக இருந்தவர். அந்த ஒரு புத்தகம் என்று பல புத்தகங்களாக வெளியிட்டிருக்கிறேன். எனது புத்தகத்துறையின் ஆசான் காஞ்சிக்குமார் அவர்களுக்கு நினைவு பரிசு. கமலஹாசன் நற்பணி இயக்கத்தின் சார்பாக 40 ஆண்டுகளாக கரண் கோற்ற எனது உயிரின் மேலான நண்பர்கள் திருச்சி பிச்சையா, மதுரை செல்லபாண்டியன், கடலூர் சரவணன், சென்னை கோமகன், கரூர் புகழ்முருகன் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கமலஹாசன் நற்பணி இயக்கம் மாநில ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் அவர்கள் மேடைக்கு வருகின்ற அன்பு நண்பர்களை கௌரவப்படுத்துகிறார். திருச்சி பிச்சையா. நாற்பத்தி 45 வருடமாக பல்வேறு சமயங்களில் ஈடுபட்டு வருவர். சென்னை கோமகன். என் அன்பு தம்பி மதுரை செல்லபாண்டியன். வாடகை நில்றா. நீங்கள் ரசிகனை பார்த்துருப்பீங்க, வெறியனை பார்த்துருக்க முடியாது. கமல் சாரை திட்டினா கொண்டுருவேங்க நானே. கரூர் புகழ்முருகன் ஒரு 45 ஆண்டாத நட்பு நண்பர். கரூர் சரவணன் என் கூடவே ஒரு சரவணன் இருக்கார். இவர் கரூர் சரவணன். கடலூர் பிரேம்நாத் சார்.